ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுமங்கலி பெண்கள் வந்து எந்த பொருளை தானமாக கொடுக்கக்கூடாதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமங்கலி பெண்கள் வந்து அவங்க கையால் இந்த 5 பொருளையும் தானம் கொடுக்கவே கூடாது. எந்த ஒரு நேரத்திலும் இதை கொடுக்கக்கூடாது. அது என்னென்ன பொருளுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. பொருள் வந்து என்னதுன்னா குங்குமச்சிமிழ். குங்குமச்சிமிழை ஒருபோதும் சுமங்கலி பெண்கள் வந்து அவங்க கையால் தானமாக கொடுக்கவே கூடாது. இப்போ நிறைய இடத்துல அது ஃபேஷனாக கொடுக்குறாங்க, ஆனால் அது ரொம்ப தப்பு. அது வந்து மங்கள பொருள், அதனால் அதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கண்ணாடி, முகம் பார்க்குற நம்ம கண்ணாடியை வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா கண்ணாடிங்கிறது வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. அதனால் அந்த பொருளை எப்போவுமே தானமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆண்கள் கையால் கொடுக்கலாம். பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் அவங்க கையால் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து பால் காய்க்கிற வீடு, ஷாப் ஓப்பனிங் இதுக்கெலாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம், சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குற வழக்கம் இருக்குது. அது வந்து கண்ணாடி போட்ட சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ நார்மலாக ஃப்ரேம் போட்ட மாதிரி கொடுக்கலாம், மற்றபடி கண்ணாடி போட்டு பெண்கள் வந்து கொடுக்கக்கூடாது. அதுவும் மகாலட்சுமி, அப்புறமா குபேரர் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவெல்லாம் யாருக்கும் வந்து நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது, கிஃப்டாக கூட கொடுக்கவே கூடாது. அதுவும் சுமங்கலி பெண்கள் கையால் மகாலட்சுமியோ குபேரர் ஃபோட்டோவோ எக்காரணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஐஸ்வர்யம் வந்து போயிடும். அப்புறமா குத்து விளக்கு, எப்போவுமே குத்து விளக்கு வந்து யாருக்கும் கிஃப்டாவோ தானமாவோ கொடுக்கக்கூடாது. அது வந்து மகாலட்சுமியை தான் வந்து நம்ம குத்து விளக்காக பாவித்து நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதனால் எக்காரணம் கொண்டும் அதை வந்து கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து மகாலட்சுமி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண கிழிஞ்ச துணியை கொடுக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம அப்படி நான் கொடுக்கணும்னு நினச்சா புதுசாக வாங்கி கொடுக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ண துணியே நல்லா இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம். எக்காரணம் கொண்டும் கிழிஞ்ச துணியை கொடுத்துறாதீங்க. தர்த்திரியம், கஷ்டம் எல்லாமே நமக்கு வந்து கடன், நோயின்னு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் எக்காரணம் கொண்டும் கிழிஞ்ச துணியை தானமாக கொடுக்காதீங்க. முடிஞ்சால் புதுசு வாங்கி கொடுங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணதிலே நல்ல துணியை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.